ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை ஸ்பெஷல் வீடியோ vlog தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர், இது எல்லாமே கலந்து மஞ்சள் தூள் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாசலில் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சளை இந்த மாதிரி தடவிட்டு இதில் வந்து கோலம் போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து கோலம் நான் போடலை, கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால என் தங்கச்சி தான் வந்து கோலம் போட்டா. அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவள் சிம்பிளாக ஏதோ கோலம் போட்டிருக்கா. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்க. இது பூஜை பண்ணுற நாளில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பூஜை பண்ணுற நாளில் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. மஞ்சள்லாம் ஃபுல்லாக தடவியாச்சு. இது வந்து கடையில் வாங்கின கோலமாவு தான். கடையில் கோலமாவு வாங்கிட்டு அரிசி மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் கோலம் போடுறதுக்காக. மஞ்சள்லாம் நம்ம தடவி முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ வாசலில் கோலம் போடுறதுக்காக எப்பவும் போல் நான் எப்படி கோலம் போடுவேனோ அதே மாதிரி நான் கோலம் வந்து போட்டுக்கிறேன். இன்னைக்கு அக்ஷய திருதி இல்லைங்களா? அதனால வந்து லக்ஷ்மிக்கு வந்து தாமரை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால நான் எப்போவுமே நார்மல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசக்கால் மேலே வந்து நான் வந்து தாமரை தான் போடுவேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப லக்ஷ்மிக்கு உகந்த நாள் இல்லைங்களா? அதனால ரெண்டு சைடும் தாமரை இருக்கா மாதிரி நான் வந்து கோலம் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பூஜை ரூமோட வாசல். வெளியே கோலம் போட்டோம் இல்லைங்களா? எப்பவுமே நம்ம வெளியே கோலம் போட்டுட்டு தான் உள்ள கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே நான் கோலம் போட்டுட்டேன். பூஜை ரூம்ல ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அங்கே முதலே கோலம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெளியே கோலம் வாசல்ல போட்டுட்டு பூஜைக்கு முன்னாடி பூஜை ரூம் வாசல்ல வந்து கோலம் போடுறேன். நேற்றுக்கே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூஜை பாத்திரம்லாம் நம்ம விளக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விளக்கி ஊர்லேயும் நல்லா சுத்தமாக வந்து விளக்கிட்டு ஃபுல்லாகவே நல்லா பூஜை பாத்திரம் கூட சேர்த்து மொத்தமாக விளக்கிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான நம்ம குடிக்கிற தண்ணீர், மஞ்சள் போட்டிருக்கேன், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர், தண்ணியோட சேர்த்து மொத்தமாக ஏலக்காய் போடணும். பன்னீர் நான் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா? இப்போ வந்து இதில் ஏலக்காய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம், மஞ்சள், ஜவ்வாது, ஏலக்காய், பன்னீர், 5 விதமான நறுமண பொருட்கள் வந்து இப்போ இந்த உருளியில் இருக்குது. இதில் வந்து நம்ம பூக்களை போட்டுட்டோம் அப்படின்னா வந்து உருளி ரெடி. இப்போ நம்ம பூவை வந்து இதில் போட்டுடலாம். நமக்கு விருப்பமான பூக்கள் எது வேணாலும் நம்ம வைக்கலாம். இந்த பூ தான் வைக்கணும், அந்த பூ தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன விருப்பமோ, நமக்கு என்ன கிடைக்குதோ எது வேணாலுமே நம்ம வந்து வைக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் வந்து ரோஸு, சாமந்தி இதை வச்சுதாங்க அதிகமாக நான் வந்து உருளியை வந்து டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உருளி வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்த பூவை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பட்டன் ரோஸ், இது வந்து பன்னீர் ரோஸ் இதழ்கள் வந்து உதிர்த்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சாமந்தி சென்டரில் அழகா சிம்பிள் அண்ட் நீட் லுக் அழகா இருக்குல்ல? பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பூஜைக்கு வந்து சாமந்தியும் ரோஸும் தான் வந்து நான் அதிகமாக வைப்பேன். வாசனை மலர்கள் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூஜைக்கு இந்த சாமந்தி வந்து எனக்கு என்னமோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நான் வந்து வீடியோக்காகன்ட்டு இல்லை, பொதுவாகவே நான் இதுக்கு முன்னாடி பூஜை பண்ணும்போது கூட சாமந்தி தான் நான் வந்து வைப்பேன். அது என்னமோ பூஜை ரூம் பார்க்க மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அகில் பூஜை ரூம்க்கே வந்து ரொம்ப ஒரு விசேஷமான அகில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் எங்கள் வீட்டு பெரியவங்க சொன்னது. இது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய், உங்களுக்கு சோம்பு தெரியுதா? அது ஒரு சோம்பு.
சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லவங்கம் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் கிராம்பு அது வந்து போட்டிருக்கேன். இந்த 5மே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது வந்து நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டா போதும். நீங்க பச்சை கற்பூரம் எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க வந்து மாத்திக்கலாம். தினமும் வாரமும் மாத்த வேண்டாம். இது வந்து ரொம்ப லட்சுமி கலாச்சம் வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட பெருமாள் இருக்கார் பாத்தீங்களா, மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாள்னா அவ்வளோ இஷ்டம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச இந்த வாசனை பொருட்களை அவங்க கிட்ட எப்பவுமே நான் வச்சிருப்பேன். அதே மாதிரி பெருமாள் கிட்டயும் நான் வந்து வச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என் பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை நிறைஞ்ச பொருட்களை வந்து நான் பெருமாள் கூடயே வந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஒரு மூலையில இங்க பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் படம் லட்சுமி தாயாரோட இருப்பாங்க. இது திருப்பதியில வாங்கினது. இதுவும் வந்து மகாலட்சுமி மட்டும் இருக்கிற ஒரு படம். ஸோ இங்க எல்லாமே வந்து அப்படியே ஒரு கிளப்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப மங்களகரமா இருக்கும்னு சொல்லிட்டு இதை வச்சிருக்கேன். இது வீட்டுக்கு ரொம்ப லட்சுமி கடாட்சம். உண்மையானுமே இது சில விஷயங்கள் வந்து நம்ப முடியுமா அப்படின்னு இருக்கும். அது ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணா மட்டும்தான், ப்ராக்டிக்கலா நம்ம ஃபீல் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நம்மளால உணர முடியும். அதுல ஒரு விஷயம் இது கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 வீட்டுக்கு வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். இதை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ருத்ராட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ருத்ராட்சம். இது 5 முகம் கொண்டது. இது வந்து நான் கடைகள்ல போய் வாங்கினது கிடையாது. இந்த ருத்ராட்சம் வந்து எனக்கு கிரிவலம் போவோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போனது. அந்த மாதிரி வந்து மந்த்லி நாங்க போவோம். சில சமயம் என்னால வர முடியாதுன்ற பட்சத்துல என் கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் தவறாம வந்து போயிடுவாங்க. கிரிவலத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மாசம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. பௌர்ணமி அப்போ கண்டிப்பா போயிடுவாங்க. அப்படி போறப்போ வராகி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமா, எங்க வீட்டுக்காரர் அப்படிதான் சொன்னாங்க. வராகி அம்மன் கோவில்ல அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான பூஜை வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்க இருக்க அந்த சாமியார், அந்த பூஜை பண்றவர் வந்து எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு, இந்த ருத்ராட்சம் வந்து நீ கொண்டு போப்பா வீட்டுக்கு, இது ரொம்ப நல்லது, உன் பூஜை ரூம்ல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. 5 முக ருத்ராட்சம் ரொம்ப வீட்டுக்கு லட்சுமி கலாச்சம் கொடுக்கும். எந்த ஒரு கெட்டதுமே உங்க வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த திருஷ்யமே இருக்காதுன்னு சொல்லி அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த ருத்ராட்சம் வந்து கொடுத்தாராம். எனக்கு இதை அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது எனக்கு என்னமோ சிவபெருமானே வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால இவரை வந்து என்னோட பூஜை ரூம்ல நான் வந்து பத்திரமா வச்சு இந்த விபூதி எல்லாமே கொடுத்தாங்க. நான் லைட்டா தான் இது பண்ணுவேன். விபூதி போற அளவுக்கு நான் இது பண்ண மாட்டேன். லைட்டா கிளீன் மட்டும் பண்ணிட்டு அவரை பூஜை ரூம்ல வச்சு அவருக்குமே ஒரு மலர் வச்சு நான் வந்து இன்னமும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு வந்து அமைஞ்சது. இவங்க தான் என்னோட குலதெய்வம். நிறைய வீடியோவில் வந்து நான் உங்களை சொல்லியிருக்கேன். நான் லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு தான் இன்னைக்கு வந்து பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ வந்து மல்லிகைப்பூ, தாமரை இன்னைக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு துளசியே பார்த்தீங்கன்னா 2 தான் கிடச்சிது. 2 துளசி இன்னைக்கு துளசி வைக்கணும். அதனால் எனக்கு வந்து பூ வாங்கும் போது கொடுத்தாங்க. துளசியும் கிடைக்கல, தாமரையும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப டிமாண்ட் போல். எனக்கு ஏதோ அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் அவங்க ஆசீர்வாதத்தினால எனக்கு வந்து 2 துளசி இலை கிடச்சிது. அதையும் அவங்களுக்கு ரொம்ப மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குன்றதுனால மல்லிகைப்பூவும் வந்து அவங்களுக்காக வச்சுருக்கேன். சும்மா ஒரு ரோஸ் அழகா டெக்கரேஷனுக்காக. எப்பவுமே நான் வந்து சாமந்தி வச்சு வைப்பேன். இன்னைக்கும் வந்து கோயம்பேடு போக முடியலைங்க. அது என்ன சிச்சுவேஷன் அப்படின்றதே தெரியல. இன்னைக்கு ஒர்க்கிங் டே வேறங்களா, அதனால வந்து கோயம்பேடு இன்னைக்குமே போகலை.
வந்து அதனால என் ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க்கிங் டே அப்படின்றதுனால ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதனால வந்து அவராலையும் போக முடியல. ஸோ இங்கே லோக்கலில் தான் நான் பூ வாங்கினேன். லோக்கலில் ரொம்ப ரேட்டும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகம். பூவும் வந்து நமக்கு மனசுக்கு திருப்தியாக கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளோ பூ தேடினா கிடைக்கவே இல்லை. சரி என்கிட்ட இருந்த பூவை வச்சு சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வச்சு நான் வந்து இது பண்ணிட்டேன். இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் பூஜை ரூமுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. அவர் எங்கே போகிறாருன்னு எனக்கே தெரியல. எப்படி போயிட்டுருக்காரு பாருங்க. பூலேருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இவர். ஸோ அதனால் ரொம்ப ஏதாச்சும் ஸ்பெஷல் பூஜை பண்ணுறேன்னா இவரையும் கொஞ்சம் கவனிக்கிறது வந்து என்னோட வழக்கம். அதனால் இவருக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு மல்லிப்பூ, அழகா மல்லிப்பூ போட்டாச்சு. அருகம்புல் கிடைச்சிது, அதனால் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வச்சிடலாம். கொஞ்சம் இவர் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு. இவரையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவர் வேற யாரும் இல்லை, ஐயப்பன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லை கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் இல்லை, 2 பேருமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. கோச்சிக்காதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நேரில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, அழகா தானே பூ வச்சிருந்தேன். அவரை ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னொன்னே இங்கே பாருங்க பூவை தள்ளி விட்டதை பார்த்தீங்களா இல்லையா நீங்களே? நோ கோவப்படக்கூடாது. 2 பேரும் ஒரே ஈக்குவல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்தா, அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லி. அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லி சொன்னேன். குழந்தை அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எவ்வளோ அழகா எழுதிருக்கா பாருங்களேன். ஹாப்பி ஐ லவ் யூ அக்ஷய திருதி என்னமோ எழுதிருக்கா, அழகா எழுதிருக்கா. அப்படியா? சரி பேபி, அழகா எழுதிருக்கீங்கடா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசாங்கம். இந்த தசாங்கம் வந்து நம்ம வந்து வழிபாட்டில் வந்து ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லலாம். நான் தினசரி பூஜையிலே வந்து இந்த தசாங்கம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருக்கும். பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் கிடைக்குது, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் சில பேர் சொல்வீங்கல்ல, இதில் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நிறைய சாம்பிராணி ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி இதுவும் சாம்பிராணி தான். ஆக்சுவலாக தசாங்கம் வந்து ஒரு சாம்பிராணி தான். ரொம்ப ஸ்மெல் வந்து வேற லெவலில் இருக்கும். வீட்டில் வந்து தசாங்கம் ஏற்றுறது பூஜை வழிபாட்டுகளில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே நான் ஏற்றுவேன். இன்னைக்கு அக்ஷய திருதி, அதனால கம்பல்சரி தசாங்கம் வந்து ஏற்றலாம் அப்படின்ட்டு அதுவும் வச்சாச்சு. இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாம்பிராணிஸ் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் நான் எங்கெல்லாம் கோவிலுக்கு போகிறனோ அங்கெல்லாம் எது விசேஷமாக இருக்கும் அந்த சாம்பிராணியெல்லாம் வாங்கிடுவேன். இது வந்து சைக்கிள் பிராண்டோட கப் சாம்பிராணி, ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ உருளைக்கு ஒரு சாம்பிராணி ஏற்றுறோம் இல்லைங்களா, அதனால உருளைக்கும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி, தசாங்கம், கப் சாம்பிராணி, அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போகும்போது ஏதாச்சும் வாசனையாக நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது, பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அக்ஷய திருதிக்கு எதெல்லாம் முக்கியமான செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது என்ன மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ், அக்ஷய திருதிக்கெல்லாம் ஆஃபீஸ்லாம் லீவெல்லாம் விட மாட்டாங்க. ஆஃபீஸ் அதுவும் ப்ரைவேட் கன்சர்ன் சொல்லவே வேணாம், லீவெல்லாம் கம்பல்சரி கொடுக்கவே மாட்டாங்க. அக்ஷய திருதி அதனால் நான் லீவ் எடுத்துக்கிறேன்னா சொல்லவே முடியாது ஆஃபீஸ் இதில் போயிட்டு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றவங்க இருக்கலாம். சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இந்த வருஷம் அந்த மாதிரி முக்கியமாக பண்ண முடியல, எல்லாத்தையுமே மெனக்கெட்டு என்னால் செஞ்சு பண்ண முடியல அப்படின்றவங்கலாம் சில பேர் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே நிறைய என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நானுமே யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். நிறைய அக்ஷய திருதிக்கு வந்திருக்கு. பட் ஆனால் உள்ளே போய் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு டைம் இல்லை. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்ததை சொல்கிறேன். ஸோ நான் ஒரு வீடியோ கொடுக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப மெனக்கெடாமல் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வேலை ரொம்ப நிறைய இருந்ததுனால இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடகடன் எல்லா வேலையுமே இன்னைக்கு இது பண்ணதுனால தான் என்னோட ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் உங்களுக்கு காட்டல. அதனால எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத அதில் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பூஜை பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸோ நான் எப்படி என்னெல்லாம் முக்கியமாக வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, இந்த வருஷம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பூஜைகள் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் என்னோட இப்போ நான் பண்ணுற மாதிரி கூட சிம்பிளாக பண்ணலாம். அக்ஷய திருதிக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுறது. தானம் தாங்க அக்ஷய திருதி. அக்ஷய திருதினாலே பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணுன்றதெல்லாம் இல்லை, தானம் பண்ணணும். நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். அதுதான் அக்ஷய திருதியோட மூலப்பொருளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையுமே கூட. எங்கள் வீட்டில் கூட எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, தங்கம் வாங்கணும், வைரம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்றத விட அக்ஷய திருதிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தானம் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ஏதாச்சும் ரொம்ப நாள் நிறைவேறாத சில இதுவெல்லாம் இருக்கு, நம்ம சிலதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்மளால பண்ண முடியல, சில என்ன பண்ணாலும் தடையா இருக்கு, அதுல வெற்றியே காண முடியல, எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி ஆகுது அப்படின்ற பட்சத்துல அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அது வெற்றியை நோக்கி போகும். சிறப்பா உங்களுக்கு அது வெற்றியோட அமையும், வெற்றியோட முடியும்னு சொல்லுவாங்க. அதனால அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க அது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் உப்பு தீபம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் போடுவேன். வெள்ளிக்கிழமை ஏற்றுற தீபம் அடுத்த நாள் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த உப்பு தீபம் நான் ஏற்றுவேன், பூஜை பண்ணுவேன், தினசரி ஏற்றுவேன். இன்னைக்கு விசேஷமான நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு பார்க்காம விசேஷமான நாட்களில் கண்டிப்பாக நான் உப்பு தீபம் போடுவேன். மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 உகந்த தீபங்களில் ஒரு தீபம் உப்பு தீபம். அதனால் இன்னைக்கு உப்பு தீபமும் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த லட்சுமி குபேரர் காயின் இருக்கு. இது நான் அமேசானில் வாங்கினேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரம் இருக்கும், இந்த குபேரர் எந்திரம் சொல்லுவாங்கள்ல, இந்த நீங்கள் எந்த வகையில் இதை ப்ளஸ் பண்ணாலும் கூட்டினாலும் 9ல் முடியும். ஸோ 9 குபேரருக்கு ரொம்ப ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் கொண்ட எந்திரம் எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் இருப்பாங்க. இந்த சைடு லக்ஷ்மி குபேரர். இது 108 காயின்ஸ் நான் இதில் வாங்கினேன். இன்னும் பாட் வாங்கலை, காயின்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் இந்த இதுவை வச்சு இப்போ நான் இது ரொம்ப வாசனையான பன்னீர் ரோஸ்க்கு 108 நாமம் சொல்லி நான் பூஜை பண்ண போகிறேன். பூஜைக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கம்பல்சரி நெய்வேத்தியமாக வைக்கலாம், அது வச்சுருக்கேன். கல்கண்டு, கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம். பச்சரிசி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த பூஜையில் வச்சுருக்கேன். இந்த பச்சரிசியை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துருவேன். ஸோ அதனால் பச்சரிசி வச்சுருக்கேன். என்னோட அக்ஷய திருதியோட எல்லா பூஜையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 108 லக்ஷ்மிகள் போற்றி நான் சொல்லி லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு நான் பூஜை பண்ண போகிறேன். இப்போ மொபைலில் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட புக்கு இருந்தால் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். இப்போ நான் மொபைலில் எடுத்திருக்கேன். கீழே இருந்து மேலே போய் கீழே நீங்கள் வைக்கணும். ஓம் அகில லக்ஷ்மியே போற்றி,
ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி. ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி. ஓம் அமிர்த லக்ஷ்மியே போற்றி. கைல லக்ஷ்மி போற்றி 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 போற்றி. மகாலட்சுமி போற்றி லக்ஷ்மி போற்றி. இது பேர் பஞ்சகவ்ய விளக்கு. இது பெருசாகவும் கிடைக்கும், சின்னதாகவும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி 5 விதமான பொருட்கள் வந்து பசுமாட்டோட 5 விதமான பொருட்களை கொண்டு செஞ்ச ஒரு வந்து விளக்கு. இது வந்து விசேஷ நாட்களில் நம்ம வந்து ஏற்றுறது ரொம்ப 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 நல்லது. இதை நான் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வந்து செய்வேன். அடுத்தது இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த விளக்கு வந்து போடுவேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாகம் வீட்டில் நம்ம வந்து கணபதி ஹோமம், மிருத்ங்கரா ஹோமம், அதுக்கப்புறம் வந்து கோமாதா ஹோமம் இதெல்லாம் பண்ணுவோம். கோமாதா பூஜை எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹோமம் தான் வந்து அந்த யாகம் தான் வந்து அந்த வீட்டுக்கான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போய் அந்த மாதிரி யாகம்லாம் பண்ணிக்கிட்டு ஹோமம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நம்ம வீடு கட்டி போகும்போது கணபதி ஹோமம் வந்து பண்ணுவோம். கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வந்து அதை பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஓமம்லாம் வளர்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓமம் வளர்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரமே அமையாது. அது ஓமம் வளர்க்குற ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லென்த்தி ப்ரொசீஜரும் கூட. ஸோ அது வந்து பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து மற்ற விசேஷ நாட்கள் நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா? என்னென்ன விசேஷ நாட்கள், அந்த விசேஷ நாட்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த யாகம் பண்ணால் என்ன பலன் நமக்கு அமையுமோ அந்த பலன் வந்து இந்த ஒரு விளக்கு நமக்கு கொடுக்கும். பாப்பாவா இது இல்லைம்மா, அங்கே அப்பா டேபிள் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து அக்ஷய திருதியை வந்து நான் எவ்வளோ சிம்பிளாக என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சு பூஜை பண்ணலாம், எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி முக்கியமான பூஜைகள் வரும்போது உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வேலை இருக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஆஃபீஸ் வேலையெல்லாம் இருக்கிற பட்சத்தில், வேலைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்றத தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வேலை இருக்குது, இல்லை மற்ற விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணாமல் பூஜை வழிபாடு பண்ணாமல் விடுறதுக்கு எளிமையாக நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கும் வந்து மனசு ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்கும். ஓகே, நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டோம், ஓகே இன்னைக்கு இந்த முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம வந்து கடவுளை வழிபட்டாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக தான் பண்ணேன். அடுத்த தடவை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டெமோ வீடியோவே கொடுக்குறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து இருக்கீங்க,
வேலை பளுனால இருக்கீங்க, இல்லை வேற ஒரு விஷயங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் எளிமையாக கொண்டாடலாம். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தரேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.